வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது துணை முதல்வர் அது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். சென்னை மாநகராட்சியில் 24 மணி நேரம் செயல்படும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது வடகிழக்கு பருவமழை இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பாக துணை முதல்வர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். சென்னையில் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரிக்க இருக்கிறது. இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ரிப்பன் மாளிகையில் இயங்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கும் என்பதற்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டதா என்பதையெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டார். அதே போல இந்த கட்டுப்பாட்டு மையத்தை பொறுத்த வரைக்குமே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு மையமாக இருக்கிறது. தண்ணீர் எங்கும் தேங்கி விடாதவாறு நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுரங்கப்பாதை உட்பட அனைத்து பகுதிகளிலும் அந்த சிசிடிவியை பொருத்தப்பட்டு அது கண்காணிக்கப்படுகிறது. அதற்காக பிரத்யேகமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் 24 மணி நேரமும் ஆட்கள் அமர்ந்து அதை கண்காணிக்க இருக்கிறார்கள். அப்படி கண்காணிக்கும் பொழுது எங்கேனும் தண்ணீர் தேங்கியிருந்தால் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த டிராக்டர்கள், மோட்டார் உள்ளிட்டவைகள்லாம் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரங்களையும் துணை முதலமைச்சர் கேட்டறிந்தார். அதே போல அங்கு பணி செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு பணி செய்வார்கள், எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்தால் அதை எவ்வாறு நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஒவ்வொரு சிஸ்டமும் சென்று அதற்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன வேலை என்பது குறித்து அவர் கேட்டறிந்து அந்த வேலையை அவர்கள் எப்படி செய்வார்கள் என்பதையெல்லாம் விவரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்குமே அதிக அளவில் பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ய இருந்தால் அது தண்ணீர் தேங்குவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்காக என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் முழு விவரமாக அவர் கேட்டறிந்தார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.